தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கடந்த மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. கேரளா, மேற்கு வங்காளம், புதுச்சேரி, அசாம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களுக்கு சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. ஏறத்தாழ 10 நாட்கள் ஆகியும் கூட கேரளாவில் புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்கவில்லை. மற்ற 4 மாநிலங்களில் முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றார்கள். கேரளாவில் ஆளும் கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி படுதோல்வி அடைந்தது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தது. காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தும் கூட முதலமைச்சராக பதவியேற்க முடியவில்லை. என்னவென்று சொன்னால், முதலமைச்சர் பதவிக்கு கடும் போட்டி நிலவியது. ரமேஷ் சென்னிதாலா, வேணுகோபால் உள்ளிட்டோர் பலத்த போட்டியில் இருந்தனர். மேலும் பல தலைவர்களும் தங்களுக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்தனர். முதலமைச்சர் தேர்வு செய்வதில் இழுபறி ஏற்பட்டது. சற்று முன் புதிய முதலமைச்சராக வி.டி. சதீசன் அறிவிக்கப்பட்டுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக வி.டி. சதீசன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் முதலமைச்சர் பதவிக்கு புதியவர். ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் வனவாசம் இருந்த காங்கிரஸ் கட்சி தற்பொழுது ஆட்சியை பிடித்துள்ளது. 5 ஆண்டுகள் நல்லாட்சி தருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். 10 நாட்களாக நிலவிய குளறுபடி முடிவுக்கு வந்துள்ளது. காங்கிரஸ் கட்சி தலைமையின் உத்தரவின்படி புதிய முதலமைச்சர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதிருப்தியாளர்கள் கடும் கோபத்தில் உள்ளார்கள். கேரள மாநில புதிய முதலமைச்சராக வி.டி. சதீசன் பதவியேற்க உள்ளார்.